எங்கள்ட இயக்கம் புலி இயக்கம் ஓடு கிடந்த 80 அந்த ஓட்டை துறந்து போட்டு பார்த்தா இது உண்மைதான ஒன்று. அவையல் வந்து ஒத்துக்கொண்டு பிபிசிக்கு செய்திக்கு சொல்லி பிபிசியில் அன்று இரவு சொல்லுது, இப்படி கைதடியில் பிள்ளையார் பால் கொடுத்தார். இராணுவத்தினர் போலீஸார் கூட இங்கே ஆலயத்தில் வந்து வழிபட்டு தான் செல்வார்கள். அதுக்கு பிள்ளையார் நான் தர வடிக்குது, இந்த வெயிலத்துக்கு இருக்க முடியாது, நான் இந்த குடியில் இருக்க போறேன்னு சொன்னேன். இங்கே இந்த மகோத்சவ காலத்திலே களியாட்ட நிகழ்வுகளோ அல்லது ஏதாவது விசேட இதுகளோ சமய சொற்பொழிவுகள் மட்டும் நடைபெறும். அதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தட்டில காசு சேர்த்து தான் இந்த கோயிலை கட்டினேன். அப்பனங்கள் கைதடியூர் பிள்ளையாரே, அற்புதங்கள் 1000 பிள்ளையாரே, அப்பனங்கள் கைதடியூர் பிள்ளையாரே. தீபதரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் கைதடிப்பதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானினுடைய சன்னிதான தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அற்புதங்கள் 1000 பிள்ளையாரே, அப்பனங்கள் கைதடியூர் பிள்ளையாரே, அற்புதங்கள் 1000 பிள்ளையாரே, அப்பனங்கள் கைதடியூர் பிள்ளையாரே, சொற்பனத்தில் காட்சி தந்த பிள்ளையாரே, சொற்பனத்தில் காட்சி தந்த பிள்ளையாரே, சுந்தரமாய் ஆட்சி செய்யும் பிள்ளையாரே. இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். பிள்ளையாரே சிவபூமி புண்ணிய பூமி என்று சித்தர்களாலும் ஞானிகளாலும் போற்றி துதிக்கப்பட்ட நம் லங்காபுரியின் வடபால் யாழ்ப்பாணப்பட்டினம் அமைந்துள்ளது. இந்த யாழ்ப்பாணப்பட்டினத்திலிருந்து தென்னிலங்கை நோக்கி செல்லும் பிரதான சாலையோரத்தில் கைதடி சந்திக்கும் கைதடி பாலத்திற்கும் இடையில் ஓங்கிய ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமான கட்டட அமைவுடன் கூடியதாக அமைந்திருக்கும் ஆலயம்தான் கைதடி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயமாகும். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 45 வருடங்கள் வரும் என்று நினைக்கின்றேன். என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு குறுகிய கால பரப்புகளை தான் இந்த ஆலயம் வந்து தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆரம்ப காலத்துல இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் அநேகமானவர்கள் விவசாய செய்கையை ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வந்தார்கள். இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்துல ஒருவர் வந்து விவசாயம் தொழில் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல, அதாவது தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல அவருடைய மகனும் வந்திருக்கிறார். அப்ப மகனுக்கு வந்து
அந்த நாகப்பாம்பு அடிக்கடி காட்சி கொடுத்தபடி இருந்தது. அப்ப ஒரு முறை தகப்பன் விட்டுட்டு அவர் வேறு விவசாய செய்கைக்கு போயிருந்தார். அப்ப மகன் வந்து தோட்டத்துல தனியே இருந்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாகப்பாம்பு தலைக்கு மேல ஏறி காட்சி கொடுத்திருக்குது. அப்ப அவர் வந்து பயப்பட்டு ஊரவர்கள் எல்லாரும் என்னடா சத்தம் கேக்குதுன்னு ஓடி போய் பார்க்கணும். ஆனா அவை பார்க்கக்குள்ள அந்த நாகப்பாம்பு நிற்காது, அது மறைஞ்சிடும். அப்ப இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்துல அந்த மகன் அப்பாவினுடைய கனவில வந்து பிள்ளையார் காட்சி கொடுத்திருக்கிறார். அவர் நித்திரையில உறங்கி கொண்டு போன சந்தர்ப்பத்துல நான் வந்து வெயிலுக்கு இருக்கிறேன், வெயிலுக்கு இருக்க தனக்கு தலை இடிக்குதுன்னு சொல்லி காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் வந்து அதை பெருசா பொருட்படுத்தி அதை விட்டுட்டார். அப்ப மறுபடியும் ஒரு முறை வந்து நல்ல சிரித்த முகத்தோட ஆனந்தத்தோட வந்து பிள்ளையார் காட்சி கொடுத்திருக்கிறார். நான் இந்த இடத்துல வந்து இருக்க விரும்புறேன் என்று சொல்லி காட்சி கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய சகோதரனோட கலந்துரையாடி இவ்விடத்திலே, அதாவது இந்த பூவரச மரம் இந்த பகுதியில வந்து ஆரம்பத்துல வந்து பூவரச மரத்துக்கு கீழே முதலே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்திருக்குது. ஆனா அது வந்து தானாவே அத்தழிஞ்சு போயிட்டுது. அப்ப அதற்கு பிற்பாடுதான் இந்த பூவரசன் மரத்துக்கு கீழே தன்னை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு பிள்ளையார் வந்து கனவுல காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் இவ்விடத்துல வந்து பிள்ளையாரினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து ஆரம்ப காலத்துல சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை எல்லாம் செய்து வந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை நிறைந்த வயல்வெளிகளில் அமைந்திருக்கும் இந்த பிள்ளையார் ஆலயமானது இன்றைக்கு 45 வருடங்களுக்கு மேல் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த பிரதேசத்தை அண்டி வாழ்கின்றவர்கள் விவசாயத்தினை ஜீவனோபாயமாக முன்னெடுத்து வந்தார்கள். இப்படியாக இருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விவசாயி ஒருவர் அடிக்கடி தன்னுடைய மகனோடு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்று வருவார். இவ்வாறு சென்று வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய மகனுக்கு ஒரு முறை நாகப்பாம்பு காட்சி கொடுத்தது. இப்படி அடிக்கடி வந்து காட்சி கொடுத்து செல்லும். ஒரு முறை தந்தையார் வேறு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றிருந்தார். அந்த மகனினுடைய தலையின் மேல் ஏறி பாம்பு காட்சி கொடுத்துள்ளது. மகன் பயந்து கூச்சலிட்டார். உறவர்கள் ஓடிச் சென்று பார்த்த வேளையில் பாம்பு திடீரென மறைந்துள்ளது. அதற்கு பிற்பாடு அவருடைய தந்தையார் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கனவில் பிள்ளையார் தோன்றி, நான் வெயிலில் இருக்கின்றேன், எனக்கு தலை வலிக்கின்றது என்று கூறி மறைந்துள்ளார். தந்தையாரும் அந்த கனவை பொருட்படுத்தவில்லை. பின்பு மீண்டும் ஒரு முறை அவர் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சிரித்த முகத்தோடு பிள்ளையார் கனவில் வந்து காட்சி கொடுத்திருக்கின்றார். அவர் துடிதுடித்து எழும்பி, என்னடா அடிக்கடி பிள்ளையார் காட்சி கொடுக்கின்றாரே என எண்ணி தன்னுடைய சகோதரனோடு கலந்துரையாடி அதற்கு பின்னர் பிள்ளையாரினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை செய்து வந்தார்கள். இந்த ஆலயம்தான் கைதடி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. இந்த கோயில் கட்டுவதற்காக நான் இந்த இடத்துக்கு வரையில் நான் இருக்கிறது உள்ளுக்கும் சீவியத்துக்காக அங்கால ஒரு தோட்டம் செய்கிறதுக்காக நான் அங்கால வந்து தோட்டம் செய்தேன். தோட்டம் செய்கிற போது எனக்கு ஒரு மகன் அந்த தண்ணி கட்டுறதுக்கு மிளகாய் கண்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கு வருவான். நீ கட்ட மாட்டாமன்னு கட்ட தண்ணி எல்லாம் கரைச்சி போடுவேன், கரைச்சி போடுவேன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அவன் கட்டுவேன், கட்டத்தான் ஒரு மட்டும் நிற்பேன். பள்ளிக்கூடத்தால் வந்து அப்போ அவருக்கு 10 வயசு. அப்போ அப்படி இல்லைண்டா அவர் கட்டத்தான் வேணும் மட்டும் நிற்பேன். அவர் கட்ட வார நேரத்தில் இந்த சர்ப்பம் பாம்பு அவருக்கு முன்னால் குறுக்க வந்து நிற்கும். குறுக்க வர அப்பா பாம்பு நிற்கிறாண்டு ஓடி வரும்.
நான் போய் பார்த்தா ஒரு நாளும் காணையில். அப்படியே அவன் கேட்பான், நான் கேட்குற நேரம் நான் விட்டால் அவன் தண்ணி கட்ட போனால் பாம்பு குறுக்க வரும். இப்படியே இருந்தால் பிறகு நான் ஒரு நாள் நித்திரையில் இருக்கிற போது அதுக்கு ஒரு குடில் வச்சேன். நான் மாட்டுக்குடில் மாதிரி ஒரு மாட்டுக்குடில் வெயிலத்துக்கு ஆறி இருக்கிறதுக்கு, மிளகாய் பழமாகிறாக்கள் தங்கி இருக்கிறதுக்கு. அதுக்கு பிள்ளையார் நான் தர வடிக்குது, இந்த வெயிலத்துக்கு இருக்க முடியாது, நான் இந்த குடிலில் இருக்க போகிறேன்னு சொன்னேன். என்ன பிள்ளையார் குடிலுக்கு இருக்க போகிறோன்னு சொல்கிறாருன்னு நினச்சி போட்டு நான் அதை பொருட்படுத்தையில் விட்டுட்டேன். பிறகு ஒரு நாள் நல்ல இதை சந்தோஷமான முகத்தோடு நான் இருக்க போகிறேன்னு சொன்னேன். நான் அப்பவும் பொருட்படுத்தேன். இப்படியே இருந்தால் அண்ணன் ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தவர். அவர் சொன்னேன், இப்படி பிள்ளையார் என்ன தனக்கு தலைவடிக்கு தான் இந்த குடியில் இருக்க போகிறாராம். ஓமடா இதில் பிள்ளையார் இந்த இடம் என்ன இந்த குடியில் கிடந்த இடத்தையோ இருந்தான்னு கேட்டேன். இல்லை வா காட்டுறாண்டு அங்காடி ஒரு வேப்ப மரம் நிற்கிது. அந்த வேப்ப மரத்தை அது இப்போ தான் வேப்ப மரம், முந்தி பூவரச மரம். அந்த பூவரச மரத்தடியில் காட்டின போது அங்கே முந்தி கோயில் கிடந்த இடம் சிதஞ்சு போய் இப்போ அந்த கோமுக கல்லுக்கு பேக்கால் கல் இப்போ அவங்க எடுத்து வச்சுருக்கு. மற்ற கல்லுகள் எல்லாம் வண்டில்காரர் பேர முடியாதுக்கு அப்படி இப்படி எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு வேறு இதை காணி வேண்டி கிணறு வெட்டினா அந்த கல் எடுத்து கட்டியிருக்கு. அப்போ சரியண்டு விட்டுட்டு இப்படியே மகன் இதுக்குள்ள தண்ணி மாறுற நேரம் நான் எங்கள்கிட்ட வேலைக்கு அரிய வெட்டுக்கு நான் போயிட்டேன். அவனை தோட்டத்துக்கு விட்டுட்டு அவன் தோட்டத்துக்கு மத்தியானம் போல இருக்க இந்த பாம்பு அவன் தலையேறி ஏறிட்டு ஏறினா இவன் குளறி இருக்கிறான். அப்போ அங்கால போனவன் ரோட்டால் போனவே எல்லாரும் என்ன சின்ன பொடியும் குளறாண்டு போட்டு அங்கே போனால் ஏனடா கத்தினீங்கன்னா இப்படி பாம்பு தலையேறி எங்கே அப்போ தட்டினு காணேன். சரி என்ன விட்டுட்டு அதே பிறகுதான் அண்ணரை கேட்டு நான் அந்த கோயில் அடியில் இந்த கோயில் இந்த இடத்த ஒரு சின்ன கொட்டியில் போடுவான்ட்டு 80 ஓடு போட்ட கொட்டியில் ஒன்று போட்டு அதில் கொட்டியில் போட்டுட்டு விட்டுட்டு போட்டேன். போனால் அடுத்த நாள் தோட்டத்துக்கு கொண்டு வரேன்னு ஒரு மாஸ்டர் கேட்டார், என்ன அங்கே கொட்டில் போட்டிருக்கிறான். நான் சொன்னேன், அதில் பிள்ளையார் எனக்கு கனவில் காட்டியிருக்கிறார், அதில் பிள்ளையார் இருந்த இடமா, முந்தி இதில் எல்லாம் திருவிழா நடந்த இடமாம், எனக்கு தெரியாது. ஆனபடியாக ஒரு கொட்டில் போட்டு கும்பிடுவான் அப்படின்னு சொல்ல இவர் சரியாண்டு விட்டுட்டு வந்துட்டேன் பேருந்து. அடுத்த நாள் இவர் நின்றார். அந்த பிள்ளையாருக்கு நீ அப்போ பிள்ளையார் இருக்கோண்டு கேட்டார். நான் சொன்னேன், என்ன பிள்ளையார் இல்லை, நான் 6 மாதம் சுவமில்லா கிடந்தேன். நான் பிள்ளையார் வேண்டி வைக்கவோ அதுக்கு என்னால் இயலாது, ஒரு கல் வச்சு கும்பிட்டாலும் எனக்கு பிள்ளையாரா இல்லை ஒரு படத்தை வச்சு கும்பிடுவேன்னு சொன்னேன். அப்போ அப்படி சொல்கிறீங்க ஆமான்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன், தோட்டத்துக்கு வந்துட்டேன். தோட்டம் அப்போ பிறகு அடுத்த நாள் வரை இவர் சொன்னார், நான் அந்த விக்கிரகத்தை வேண்டித்தாரேன். விக்கிரகத்தை வேண்டித்தாரான்னு சொன்னால் சரியன்று நான் அந்த நாளைக்கு வேண்டி வைக்கிறேன், நீ எடுத்துக்கொண்டு போய் சித்ரா பருவத்துக்கு முதல் நாள் பிரதிஷ்டை பண்ணி அதை வை என்று சொன்னேன். அப்போ நான் அதை அதுக்கு முதல் நாள் எடுத்து சித்திரா பருவத்துக்கு முதல் நாள் நான் இதை கொண்டு வச்சு இருந்தால் இவர் அடுத்த சித்திர பருவத்துக்கு முதல் நாள் சொன்னால் நாளைக்கு சித்திரை கஞ்சி வேறேன். சித்திரை கஞ்சி வேறேன்னா இது என்ன மாஸ்டர், அது முந்தித்தான் எல்லாரும் கஞ்சி எண்ணு குடிக்கிறேன், இப்போ இந்த காலத்தில் யார் கஞ்சி குடிக்கிறான், இல்லைடா அதை கஞ்சி வாக்கலாம். அவர் ஒரு பிரம்மாச்சாரி நல்ல. அப்போ அண்ணருக்கு போய் சொன்னேன், இப்படி வாத்தியார் சொல்கிறாரு கஞ்சி வாக்க சொல்லி, அதே கஞ்சி நாங்கள் அன்னதானம் கொடுப்போம்ட்டு. நான் பின்ன வீட்டுக்காரரை கேட்டேன், அரிசி கிடக்குண்டா ஒரு 6 குத்து அரிசி கிடக்கு. அண்ணர் ஒரு 5-6 குத்து அரிசி கொண்டு வண்டியில் பூட்டி தரப்பால் போட்டு மேய்ஞ்சி போட்டு அப்போ இந்த காணி விழாப்பட்டு போச்சு. வேறு யாக்களே விற்று போன இந்த காணிக்காரன். அவைக்கு முந்தி வழக்கில் தீர்ந்தது இந்த கோயில் கட்ட சரி, அவை கோயில் கட்டையில். அப்போ நாங்கள் அன்னதானமாக கொடுப்போம்ண்டு ஒரு சித்திரை பருவத்தினண்டு அன்னதானம் கொடுத்து நான் 3.5 நாள் மட்டும் அன்னதானம் கொடுக்குறோம். வார உறவு எல்லாருக்கும் கொடுத்து 4 மணிக்கு
அதில் ஒரு துறவு மாதிரி இருந்தால் அதில் அந்த ஈயத்தடை கொண்டு போட்டுட்டு கழுவாமண்டு போக ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது. ஆகாயத்தில் சுண்டு சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்தோட ஒரு கட்ட சுற்றாரடுக்கு நல்ல மழை, பேரோட மழை பெய்யல். சரி, எல்லாம் கழுவிக்கிட்டு நான் போயிட்டேன். போனது பிறகு அடுத்த வருஷம் அதே மாதிரி செய்ய, 3வது வருஷம் செய்கிற போது அந்த அங்காளி பிள்ளையாரில் தேர், அந்த சித்திரை பருவத்துக்கு தேர் இப்போ தான் 12 நாள் முந்தி 10 நாள். அப்போ தேருக்கு சுவாமி வந்து திரும்பி போகுது. இந்த சமூக பிரச்சனையில் சுவாமி தேர் இழுக்க விடாமல் பண்ணி அப்படியே எல்லாம் பெரியாக்கள் எல்லாம் வந்து இழுக்கிற தேர். நான் இதில் 2 அழுகிறேன். ஏன் பிள்ளையார், எல்லாருக்கும் பிள்ளையார், அவரும் பிள்ளையார் இவரும் பிள்ளையார் தான், ஏன் இப்படி செய்கிறேன்? அண்டிதவ சொன்னார், எனக்கு இந்த அன்னதானம் ஒன்றும் வேண்டாம், நீ ஒரு கோயில் கட்டணும். 82ஆம் ஆண்டு வைகாசி மாதம் தான் இந்த அத்திவாரத்தை போட்டேன். அத்திவாரத்தை போட்டு அத்திவாரத்துக்கு மண்கல் சேகரித்து அத்திவாரத்தை வெட்டி காட்டி கொண்டு இருக்கிற போது தீவு பகுதிக்கு இந்த வெள்ளக்கல் வேலை செய்கிறாள் கல் கொண்டு போய் தென்னை தம்பியில் கோயில் கட்ட போறீங்க. ஓ, என்னத்தால் கட்ட போறீங்க? நான் சொன்னேன், என்னத்தால் கட்டுறது, இப்போ கையிலும் ஒன்றும் இல்லை, சீமந்தாலான கட்டுறான். இல்லை சீமந்தால் கட்டுற கோயில் இல்லை, இது வைரக்கல்லால் கட்டணும் மனுஷன். சரியாண்டு அப்போ 2 கேட்டுக்கொண்டு போட்டேன். பிறகு ஒரு நாள் நாங்கள் அது வெட்டி இது வேலை செய்து கொண்டு இருக்கு. அத்திவாரம் மூடி நிரவியாச்சு. நிரவினத்துக்கு பிறகு கேட்டார், நீங்கள் கல்லால் கட்டி என்னட்ட தாருங்கன்னு. நான் கட்டுறேன். இப்போ என்ன கொண்டாய்க்காய் அவர் 40 லட்சம் ரூபாய் 40,000த்துக்கு மூலஸ்தானம் மத்த மண்டபம் செய்தாரன், கோமுக மேல் பாகல் எல்லாம் செய்தாரன்னு சொன்னார். அப்போ சரியண்டு ஓமண்டே எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தா அவர் கொண்டு வந்து கல் பறித்து வானம் சேதி கண்டமண்டு 3 வரியோடு அவற்றை காசு 39,000 ரூபாய் கொடுத்தா அப்பா இப்படி எல்லாம் வேண்டி போட்டால் அவர் காசு எடுக்கல, ஒரு நாள் எடுத்தான்னு சொல்ல முடியாது. வேளாளருக்கு எங்களை தான் கொடுக்க சொல்லுவார், தான் கொண்டு வந்து விட்ட வேளாளர். அப்போ தம்பி வேண்டி போட்டேன், நீ காசு பண்ணால் இப்போ நாங்கள் வழக்கு போட்டால் நீ இந்த கோயில் கட்டித்தரவன், அல்லாவிட்டால் ஏதாவது முடிவெடுக்கும். நான் என்ன செய்கிறேன், உங்கள்கிட்ட கண்காண நான் காசு நான் எடுக்கல. ஆனபடியால் நீங்கள் இந்த கோயிலை நான் நின்ற மாதிரி நின்று வேலை செய்கிறேன், வேளாற்ற கூலியாக கொடுங்கள், நான் நின்று சேவிக்கிறேன்னு சொல்லி தான் செய்து கொண்டு வர நிலப்படி வைக்க வேணும் என்று நினைச்சார். அகத்தியத்தை வடிவில் பிள்ளையார் கருங்கல்லை எடுத்து ஒரு சொத்தையில் தேய்ச்சி, அப்போ நாங்கள் வெள்ளைக்கல்லாலாம் செய்வோம்னு பார்த்தா கருங்கல்லால் செய்து கருங்கல்லுக்கு இங்கே இருந்து என்னோட நின்றவர் சுப்பிரமணியம் என்று அவரை வவுனியாக்க விட்டு வவுனியாவிலேருந்து கருங்கல்லு கொண்டு தான் நிலப்படி மேல் பாக எல்லாம் எடுத்து கொண்டு கோமுக எல்லாம் எடுத்து வந்து செய்தனாங்க. இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல வந்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது மகோற்சவம் நடைபெற்றதற்கு பிற்பாடு பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் திருவிழா நடைபெறுகிறது. மகோற்சவத்திற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 தினங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த வருடத்திலிருந்து திருவிழாவினுடைய காலம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், விநாயக பெருமானினுடைய திருத்தலம் என்று சொல்லி சொன்னாலே அங்க விநாயகர் பெருங்கதி விரதம், விநாயகர் சதுர்த்தி போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வருடத்துல வருகின்ற ஒவ்வொரு விசேஷ தினங்களும் பெருமானினுடைய சன்னிதானத்திலேயே மிகவும் சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது.
உலகெங்கும் பறந்து வாழுகின்ற இந்த மக்களை இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் இவ்வாலயத்திலே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தின் திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை இந்த வருடத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னைய காலகட்டங்களிலெல்லாம் வைகாசி மாதத்தில் தான் எம்பெருமானினுடைய திருவிழா நடைபெற்று வந்தது. இந்த வருடம் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக தினத்திற்கு பின்னராக இவ்வாலயத்தின் மகோற்சவ திருவிழா பங்குனி மாதம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் விநாயக பெருங்கதை விரதமாகும். இந்த 21 நாட்களும் எம்பெருமானினுடைய சன்னிதானத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. இதுவரை காலமும் வைகாசி அமாவாசை நாளை தீர்த்தோற்சவமாக கொண்டு நடைபெற்று வந்தது. இவரிடம் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து எம்பெருமானுடைய இந்த மகோற்சவம் பங்குனி மாதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை தீர்த்த நாளாக கொண்டு 10 நாட்கள் மகோற்சவம் நடைபெறும். ஆலயத்தினுடைய நித்திய பூசைகளாக 6 கால பூசைகள் நடைபெறுகின்றன. காலையிலே 6:30 மணிக்கும், பின்னர் 8:30 மணிக்கும், நண்பகல் 12 மணிக்கும், 5 மணிக்கும், 5:30, 6 மணி என 6 கால பூசைகள் நடைபெற்று வருகின்றன. விசேடமாக விநாயக பெருமானுடைய விசேட விழாக்களாக விநாயகர் பிள்ளையார் பெருங்கதை மற்றும் ஏனைய உற்சவ நிகழ்வுகளாக கந்த சஷ்டி, திருவம்பாவை போன்ற நவராத்திரி போன்ற உற்சவம், பிள்ளையார் கதை எல்லாமே நடைபெற்று வருகின்றன. வேறு பல விசேடமான நாட்களில் விசேட உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். அநேகமான உற்சவங்கள் இங்கே நடைபெறுகின்றன. இந்த மகோற்சவத்தின் சிறப்பு என்னென்று சொன்னால், மகோற்சவம் ஒவ்வொருவருக்கும் விழாக்களாக பிரித்து கொடுக்கப்படவில்லை. எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக, நீங்கள் இப்ப இதுல கிடைக்கின்ற நிதி மூலமாக, உண்டியல் மூலமாக கிடைக்கின்ற நிதியை அனைவருமே இந்த மகோற்சவத்துக்குரிய பங்களிப்பில் செலுத்தலாம். எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக தான் இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில மகோற்சவம் வழங்கப்படவில்லை, குழுக்களாகவோ வழங்கப்படவில்லை. யாருமே இந்த மகோற்சவத்துக்குரிய காணிக்கைகளை, உதவிகளை செய்யலாம். அவ்வாறுதான் நடைபெறுகிறது. மற்றும் இந்த மகோற்சவ காலத்திலே களியாட்ட நிகழ்வுகளோ அல்லது ஏதாவது விசேட இதுகளோ சமய சொற்பொழிவுகள் மட்டும் நடைபெறும். அதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும்படி எந்த விதமான கலை நிகழ்வுகளும் இங்கே நடக்கிறதில்லை. அதோட எம்பெருமானுடைய இந்த மகா கும்பாபிஷேகம் கடந்த 9ஆம் தேதி, இந்த மாதம் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இந்த ஆலயத்திற்கு 8 பாடல்களையும் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த பாடல்களிலே மிக முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சம்பந்தமான, இந்த கோயில் சம்பந்தமான விடயங்களே உள்ளடக்கப்பட்டு இந்த பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஒரு குறுகிய காலத்திலேயே வளர்ச்சி கண்டிருக்கின்றது. எல்லோருடைய மனங்களிலும் பெருமான் நிறைந்திருக்கின்றார். அவ்வாறுதான் இந்த ஆலயம் காட்சி தருகின்றது. கைதடி
பதியிலே குறிப்பாக கண்டி பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற விநாயக பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி ஒரு விநாயக பெருமானாக அமைந்து காணப்படுகிறார் என்று சொல்லி சொன்னா பயணங்களின் போது எந்த ஒரு இடையூறுகளுமே பயணிகளுக்கு நிகழாதவாறு பாதுகாப்பதுல வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னா ஒவ்வொரு பயணிகளும் தங்களுடைய போக்குவரத்தின் போது எம்பெருமானினுடைய சன்னிதானத்திலே ஒரு கணம் நின்று எம்பெருமானை தரிசித்து செல்வார்கள். அந்த வகையில் அவர்கள் போகின்ற காரியங்கள் அத்தனையும் சித்தியடைய வைக்கின்ற ஒரு சக்தி இந்த பிள்ளையாருக்கு அமைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமான் பார்வையற்ற சிறுவனுக்கு பார்வை கொடுத்து ஒரு சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றார். அதைவிட வாய் பேசாமல் தவித்த ஒரு சிறுவனுக்கும் கூட வாய் பேச வைத்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றார். மேலும் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லி சொன்னால் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல பால் அபிஷேகத்துக்கு படைத்திருந்தார்கள். அப்ப முதல் தடவை படைத்திருந்த பொழுதும் அந்த படைத்த பாலை காணவில்லை. அதற்கு பிற்பாடு 2வது தடவையாகவும் படைத்திருந்தார்கள். அப்ப 2வது நாளும் காணாமல் போயிட்டது. அப்ப அதுல இருந்து இந்த விநாயக பெருமான் என்னோட அபிஷேகத்துக்கு படைத்த அந்த பாலை உட்கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு சிறப்பினையும் இந்த விநாயக பெருமான் வெளிப்படுத்தி இருக்கிறார். வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து தென்னிலங்கை நோக்கி செல்லும் பிரதான சாலையில் கைதடி சந்திக்கும் கைதடி பாலத்திற்கும் இடையில் ஓங்கிய ராஜகோபுரத்துடன் மிக பிரம்மாண்டமான கட்டிட அமைவுடன் கூடியதாக இவ்வாலயம் அமைந்து பயணிகளும் தமது போக்குவரத்தின் போது தத்தமது வாகனங்களை விட்டு இறங்கி கால்கை கழுவி கற்பூரமேற்றி பெருமானை வழிபட்டு தமது நெற்றியில் நிறைய விபூதியும் சந்தனமும் தரித்து அங்கு நீரும் அருந்தி ஆறுதல் அடைந்து செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் உலகம் பூராகவும் உள்ள பிள்ளையார் ஆலயங்களில் குறிப்பிடப்பட்ட ஒரு தினத்தில் அங்குள்ள பிள்ளையார் விக்கிரகங்கள் பாலினை குடிக்கும் என்று ஞானியொருவரால் கூற்று வெளியிடப்பட்டது. அந்த கூற்றிற்கிணங்க ஈழத்தில் இப்பிள்ளையார் முதன்முறையாக பிள்ளையார் அபிஷேகத்திற்கு வைத்த பாலை அருந்தியமை ஆச்சரியமான ஒரு விடயமாகும். அது மாத்திரமில்லாமல் பிறப்பிலிருந்து வாய் பேச முடியாமல் தவித்த குழந்தைக்கு வாய் பேச வைத்த சக்தியை கொடுத்தமையும் இங்கே வீட்டிருக்கின்ற பிள்ளையாரின் அற்புதத்தினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. மேலும் பார்வையற்று தவித்த குழந்தைக்கு இந்த உலகத்தை பார்க்க வைத்த மகிமையும் எம்பெருமானினுடைய ஆலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இடம்பெயர்ந்தாக்களை இருந்தபோது ஒரு பொடியன் வந்தான் இரவு 7 மணிக்கு. ஐயா, எனக்கு ஒரு அரிச்சனை செய்ய வேண்டும். தம்பி எல்லாம் பூசி எல்லாம் முடிஞ்சு நீ செய்யலாது. இல்லை, எனக்கு கண் தெரியாது, நீங்கள் எனக்கு செய்ய வேணும். செய்தால் நான் கண் என்னடா கண் தெரியாத பிள்ளை இப்படி கேட்குதான்னு போட்டு, சரி நான் வெளியால் வச்சு என்னவோ நான் செய்தா நான் கண் படிக்கும்னு சொன்னேன். சரியண்டு அதை நான் அரிச்சனை சாமான வேண்டி உள்ளுக்கு கொண்டு போய் செய்கிற போது அவர் சுற்றி கும்பிடவான். சுற்றி கும்பிட்றதுக்கு சுற்றி வர அந்த கல் வேலை செய்த கல் எல்லாம் சுற்றி வர கிடக்கு. இங்கே கொஞ்சம் பொடிகள் என்னோட நின்று இந்த காசு வேண்டி தட்டில் காசு சேர்த்து தான் இந்த கோயிலை கட்டினேன். அப்போ அந்த பொடிகள் நின்று அந்த கல்லில் பொறுக்கி விடும் கூட இந்த தம்பி சுற்றி கும்பிட. அவர் நாடட எனக்கு நீ கல் பொறுக்கிக்க வேண்டாம், எனக்கு கண் வெளிச்சிட்டுது. பிள்ளையார் கண் வலிக்க பண்ணி போட்டார். நான் சுற்றி கும்பிடுவேன், நீ இப்படியே சுற்றி கும்பிட்டு கொண்டு வந்து அவர் சொன்னார், தாதப்பனை இருக்கா கூப்பிட சொல்லி தண்டை தாதப்பனை பின்ன ஆள் விட்டு கூப்பிடுவாங்க. இடம்பெயர்ந்து இந்த கைதடி சந்திக்கு கிட்டவன். அப்போ அவைக்கு ஆள் விட பேந்தி வர சொன்னார், இல்லை அவன் வெளிக்கிடினா நீ விட வேண்டாம் ஆடையான். சரியாண்டு பின்ன அதை வந்துடுவேன். தாயை கூப்பிட்டு சொன்னார்,
அம்மா எனக்கு கண் வெளிச்சிட்டுது, பிள்ளையாருக்கு ஒரு வெள்ளியில் ஒரு வெளி வாகனம் செய்து விடும் அம்மனு சொல்லி பின்ன அம்மோட விட்டுட்டேன். விட்டு போயிட்டுனே அடுத்த நாள் வந்து ஒரு பொங்கல் பொங்கினவன் இந்த ஆக்களை நான் காணையில். பிறகு கொஞ்ச காலத்தில் இந்த இடம்பெயர்ந்த நேரத்தில் கும்ப பூசை காலத்தில் பிள்ளையாருக்கு பின்னேரத்தில் தான் பூஜை, கும்ப பூஜை பின்னேரத்தில் பூஜை. அப்படி பூஜை செய்கிற போது பால் வச்ச நாள் பிள்ளையாருக்கு அந்த பாலை காணையில். அடுத்த நாளும் இதை பார்த்தா சரியண்டு. அப்போ தான் உலகத்தில் இந்த இலங்கையில் பால் குடித்ததுன்ற ஒரு பேர் வந்தது. கைதடியில், யாழ்ப்பாணத்தில் கைதடியில் இந்த பிள்ளையார் பால் குடித்ததாக. ஏன்னா இது 3 நாள் அப்படியே தொடர்ந்து எங்கள்ட இயக்கம், புலி இயக்கம் ஓடுகிற அந்த 80 அந்த ஓட்டை துறந்து போட்டு பார்த்தா இது உண்மைதான ஒன்று. அவையல் வந்து ஒத்துக்கொண்டு பிபிசிக்கு செய்திக்கு சொல்லி பிபிசியில் அன்று இரவு சொல்லுது, இப்படி கைதடியில் பிள்ளையார் பால் குடித்தார். அப்படி சில இதுகளெல்லாம் அவர் செய்திருக்கிறார். எம்பெருமானுடைய அற்புதங்களாக இங்கே கண் தெரியாமல் இருந்த சிறுவன் வந்து இங்கே வழிபட்டு எம்பெருமானுடைய அற்புதத்தினால் திடீரென அவரது கண் பார்வை பெற்றிருந்தார். அதே போல அது நீண்ட காலத்துக்கு முதல் நடைபெற்றது. அதன் பிறகு அண்மை காலத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு உட்பட்ட சம்பவம் நடைபெற்றது. என்னென்றால் அது பாய் பேச முடியாத சிறுவன் அவர் இங்கு வந்து வழிபட்டு சென்று நேர்த்தி வைத்த பிறகு அவர் வாய் பேசி வந்து இங்கே அன்று அந்த நேர்த்திகளை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார்கள். இப்ப அண்மையில் ஒரு 7-8 மாதத்துக்கு முதலே தான் வந்து இங்கே அந்த நேர்த்தியை நிறைவு செய்திருந்தார்கள். எங்களுடன் வந்து காய்த்து விட்டு சென்றார்கள். அவ்வாறு எம்பெருமானுடைய அருட்பிரவாகம் எல்லாருடைய மனங்களிலுமே நிறைந்திருக்கின்றது. அதை விட இந்த பிதால போய் சென்று வருகின்ற அன்பர்கள், அடியார்கள் எல்லாருமே இந்த ஆலயத்தை இறங்கி வழிபட்டு தான் செல்வார்கள். தங்களுக்கு வேண்டுகின்ற நேர்த்திகளை, தாங்கள் விரும்புகின்ற நல்ல விஷயங்களை தாங்கள் இதுல வந்து நம்பிக்கை வைத்து வழிபட்டு சென்றால் தங்களுக்கு அது சித்தியாகும் என்று ஒரு நம்பிக்கையில் அவர்களுக்கு அது நிறைவேறி இருக்கிறது. எங்களுக்கு கனவேறு நிறைய பேர் சொல்லி இருக்கின்றார்கள். எம்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்குமே நிறைவாக கிடைக்குது. அவ்வாறான ஒரு இதாலதான் இந்த ஆலயத்தை யாவருமே வழிபட்டு செல்கின்றார்கள். இப்ப இராணுவத்தினர், போலீசார் கூட இங்கே ஆலயத்துல வந்து வழிபட்டு தான் செல்வார்கள் கூடுதலாக. அவ்வாறு எம்பெருமானுடைய ஆலயம் மற்ற இந்த வீதியால போக்குவரத்து செய்கின்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு பெருமானாக எம்பெருமான் காட்டுகிறார். எல்லோருமே வந்து வழிபட்டு செல்வார்கள், நம்பிக்கை வைத்து வழிபட்டு செல்வார்கள். அவ்வாறுதான் எம்பெருமானுடைய இந்த ஆலயம் இருக்கின்றது. சிறு கொட்டிலாக துவங்கி இப்பொழுது பெரிய ஆலயமாக காட்சி தருகின்றது. இது எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக, இந்த வீதியால சென்று வருகின்ற அடியார்கள் எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாகத்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டு இவ்வளவு தூரம் மூலஸ்தானம் மற்றது பரிவார கோயில்கள் எல்லாமே கருங்கற்களாலும் வெண்கற்களாலும் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்குரிய கற்கள் எல்லாம் வவுனியா அந்த பகுதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முதலாவது கும்பாபிஷேகம் வந்து 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான வேலைகள் நீண்ட காலம் நடைபெற்றது. குறிப்பாக 78ஆம் ஆண்டு முதலில் குடிசை அமைத்து இந்த ஆலயம் வழிபடப்பட்டு வந்த காலத்திலிருந்து 82ஆம் ஆண்டு முதலில் அத்திவாரமிடப்பட்டு இந்த ஆலயம் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து கருங்கற்களால் இந்த சிலைகள் செதுக்கப்பட்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு 30 வருடமாக நான் சிறுவனாக இதாலே சென்று வருகின்ற போது இதை நான் கண்டிருக்கின்றேன். எனக்கு வந்து ஒரு 19 வயதுல இந்த
நாகரையாவும், இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த நாகரையாவும் மணியம் ஐயாவும் சேர்ந்து என்ன வீட்டை வர சொல்லி, இங்க ஆலயத்துக்கு வர சொல்லி கூப்பிட்ட பிறகுதான் நான் இங்க வந்து இந்த கூட்டத்தில் இருக்கா பங்கு பற்றி உங்களை இருக்கா இதுல எங்களுக்கு தெரிவு செய்ய விருப்பமா இருக்கா, அப்ப நீங்க வாங்க கொண்டு சொல்லி வந்த பிறகுதான் நான் 1999ஆம் ஆண்டு இந்த ஆலயத்துக்கு வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நான் இதுல இந்த பொறுப்பில் இருக்கிறேன். எம்பெருமானுடைய அற்புதம் தான் அதுக்கு காரணம். எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக இந்த ஆலயம் வளர்ச்சி கண்டு தொடர்ச்சியாக இவ்வாறு காட்சி தருகின்றது. மேலும் எம்பெருமானுடைய பல்வேறு திருப்பணிகளை இங்கே நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. வெளிப்புற வீதி அமைத்தல், முருகப்பெருமானுக்கு தேர் அமைத்தல் போன்ற பல்வேறு திருப்பணி வேலைகள் இடம்பெற இருக்கின்றன. மேலும் ஆலயத்தினுடைய காணி விஸ்தீரணம் காணாது என்பதனால் ஆலயத்துக்கு முன்புறம் உள்ள காணியை ஆலயத்திற்காக கொள்வனவு செய்ய வேண்டும். இது தனியாரிடம் இருக்கின்றது. இதனை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவு நிதி தேவைப்படுகின்றது. இது பெற்றுக்கொள்ளப்பட்டால் தான் ஆலயத்தினுடைய மகோற்சவ காலங்களிலே அந்த அங்க பிரதிஷ்டை செய்து வருகின்ற அடியார்கள் அதனை நிறைவாக செய்வதற்கு இடவசதி இருக்கும். அது மிகவும் போதாமல் இருக்கின்றது. அந்த ஒரு பெரிய குறை இருக்கிறது இந்த ஆலயத்துக்கு. அந்த காணியையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த எம்பெருமான கூடிய அந்த காணியை கொள்வனவு செய்ததற்கு நிதியுதவி அளித்தால் பேருதவியாக அமையும் என்றும் கூறிக்கொள்கின்றேன். இங்கே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் தன்னை அடைந்து வழிபடும் அடியவர்களின் பிறவிப்பிணியாகிய வெம்மையை நீக்கி அவர்களுக்கு பேரின்ப பெருவாழ்வாகிய குளிர் நிழலை கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமுமில்லை. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கைதடிப்பதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், மகிமைகள், அதை தாண்டி ஆரம்பத்திலே அமைக்கப்பட்ட பழமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீபதர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடை பெற்றுச் செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. தீப தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.